தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான இபிஎஸ் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் புறக்கணித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாப்பிரெட்டிப்பட்டி MLA மரகதம் வெற்றிவேல், அரூர் MLA சம்பத்குமார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் KP அன்பழகன். இதில் அவர் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஸ்வரி கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இபிஎஸ் உடனான அந்த கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன KP அன்பழகன்? அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் புறக்கணித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய MGR மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக அசோகனும், தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நிலையில் KP அன்பழகன் கட்சியில் வகித்த பதவி மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அவருக்கு பதிலாக தருமபுரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக TR அன்பழகன் என்பவர் நியமிக்கப்பட்டார். KP அன்பழகன் மீண்டும் எடப்பாடி அணியில் இணைந்த பின்பும் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியை ஏற்க முடியாது என ஏற்கனவே அவர் மறுப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்று வரக்கூடிய தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை KP அன்பழகன் புறக்கணித்திருக்கிறார். அதே போல SP வேலுமணி ஆதரவாளராக செயல்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி MLA மரகதம் வெற்றிவேல் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல அரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சம்பத்குமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான இபிஎஸ் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் புறக்கணித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பாப்பிரெட்டிப்பட்டி MLA மரகதம் வெற்றிவேல், அரூர் MLA சம்பத்குமார் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் KP அன்பழகன். இதில் அவர் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஸ்வரி கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இபிஎஸ் உடனான அந்த கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன KP அன்பழகன்? அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் புறக்கணித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய MGR மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக அசோகனும், தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய நிலையில் KP அன்பழகன் கட்சியில் வகித்த பதவி மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. அவருக்கு பதிலாக தருமபுரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக TR அன்பழகன் என்பவர் நியமிக்கப்பட்டார். KP அன்பழகன் மீண்டும் எடப்பாடி அணியில் இணைந்த பின்பும் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியை ஏற்க முடியாது என ஏற்கனவே அவர் மறுப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்று வரக்கூடிய தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை KP அன்பழகன் புறக்கணித்திருக்கிறார். அதே போல SP வேலுமணி ஆதரவாளராக செயல்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி MLA மரகதம் வெற்றிவேல் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல அரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சம்பத்குமாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.